Hello everyone, welcome to GK Gift Box. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் விட்டமின்ஸ் பத்தி ஃபுல் டீடைல் பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போலாம். விட்டமின்ங்கிறது ஒரு லாட்டின் வேர்டு. இது யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா FG Hopkins in 1912ல. விட்டமின்ங்கிற நேம் வந்து யார் உருவாக்குனதுன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீரி ஃபங்க். விட்டமின் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். இதுல கேலரிஸ் எதுவும் இருக்காது. ஆனா இதோட கெமிக்கல் ரியாக்ஷன் மெட்டபாலிசம் வந்து ஒரு முக்கியமானது. விட்டமின்ஸை பத்தி படிக்கிறதுக்கு பேரு விட்டமினாலஜி. விட்டமின்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. விட்டமின் சாலிபிள் இன் வாட்டர், விட்டமின் சாலிபிள் இன் ஃபேட். விட்டமின் சாலிபிள் இன் வாட்டர்ல வந்து விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி இருக்கு. விட்டமின் சாலிபிள் இன் ஃபேட் வந்து விட்டமின் கே, விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ. டிசீஸ் காஸ்ட் பை டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின்ஸ், அதாவது விட்டமின்ஸ் இல்லாதனால என்னென்ன குறைபாடுகள்லாம் ஏற்படுது, அதோட சயின்டிபிக் நேம் என்ன, அந்த விட்டமின்ஸ் எந்தெந்த சோர்ஸ்ல இருந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம். விட்டமின் ஏ, இதோட கெமிக்கல் ஆர் சயின்டிபிக் நேம் வந்து ரெட்டினால். இதனால ஏற்படுற குறைபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட எல்லா குறைபாடுகளும் இதில் ஏற்படும். ஸோ இதோட சோர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மில்க்கு, எக்கு, சீஸு, கிரீன் வெஜிடபிள்ஸ், கேரட்டு, இங்கே இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுனால இந்த விட்டமின் சி எல்லாம் கிடைக்குது. விட்டமின் B1, இதோட சயின்டிபிக் நேம் வந்து தைமின். டிஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா பெரிபெரி, அதாவது ஹார்ட் பீட் சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கால் எரிச்சல் ஆகும், வீக்கமாக இருக்கும், பசி இல்லாமல் இருக்கும், சோர்வு, குடல் பிரச்சனை, இதெல்லாம் வந்து பெரிபெரியினால ஏற்படுறது. B1 பிரச்சனை இல்லை, B1 விட்டமின் இல்லாதனால. இதோட சோர்ஸ் வந்து எதுல இருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நட்டு, பல்ஸு, லிவரு, எக்கு, வெஜிடபிள்ஸ்ல இருந்து கிடைக்குது. விட்டமின் B2, ரிபோஃப்ளோவின், அதாவது ஸ்கின்ல வந்து கிராக் விழுவுறது, டங்க்ல கிராக் விழுவுறது, கண்ணு திடீர்னு ரெட்டிஷ் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து விட்டமின் பி குறைவினால ஏற்படுறது. இதோட சோர்ஸ் வந்து எதுல கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீட் சாப்பிட்டா அதுல இருந்து கிடைக்கும், கிரீன் வெஜிடபிள்ஸ், மில்க், இதுல இருந்துலாம் உங்களுக்கு வந்து விட்டமின் B2 கிடைக்குது. விட்டமின் B3, நிக்கோட்டினாமைட் ஆர் நியாசின், இதோட சயின்டிபிக் நேமு. சடனா வந்து ஹேர் வந்து ஒயிட் ஆகிறது, மென்டல் ரிட்டர்னஸா இருக்கிறது, இந்த டிஃபிஷியன்சிலாம் இருந்துச்சுன்னா விட்டமின் B3 குறைவினால ஏற்படுறது. இதோட சோர்ஸ் எதுல இருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டு, லீஃப், வெஜிடபிள்ஸ், மில்க், டொமேட்டோ, இதுல இருந்து கிடைக்குது. விட்டமின் B5, பேண்டோதெரமிக் ஆசிட், பெலிகிரா ஆர் 4D சிண்ட்ரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் வந்து ஏற்படுறது ரொம்ப குறைவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் கூச்சம் ஏற்படுறது, இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுலாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் B5னால தான் வந்து ஏற்படுது. இதோட சோர்ஸ் எதுலேருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மீட்டு, கிரவுண்ட் பொட்டேட்டோ, லீஃபி வெஜிடபிள்ஸு, மில்க்கு, டொமேட்டோ, இதுலேருந்து கிடைக்குது. விட்டமின் B6, பிரிடாக்சின். ஸோ அனிமியா, ஸ்கின் டிசீஸ், இதெல்லாம் வந்து விட்டமின் B6 குறைவினால ஏற்படுது. லிவரு, மீட்டு, கிரைன்ஸு, இதுலேருந்து இதோட சோர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். விட்டமின் B7, பயோட்டின், பேரலைசஸ், பாடி பெயின், ஹேர் ஃபாலிங், இதெல்லாம் வந்து ஏற்படுறது காரணம் வந்து விட்டமின் B7னால ஏற்படுறது. ஸோ இதனுடைய சோர்ஸ் எதுலேருந்து கிடைக்குது பார்த்தீங்கன்னா மீட்டு, எக்கு, லிவரு, மில்க்கு, ஸோ இதுலேருந்தே கிடைக்குது. விட்டமின் B11, ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியமான விஷயம், முக்கியமாக தேவைப்படுறது. ப்ரெக்னன்சி லேடிக்கெலாம் அது வந்து ரொம்ப தேவைப்படும். ஸோ இதனோட டிஃபிஷியன்சி என்ன ஏற்படுன்னு பார்த்தீங்கன்னா அனீமியா, டிசென்ட்ரி, இதெல்லாம் வந்து இதனுடைய B11 குறைபாட்டினால ஏற்படுது. இதனுடைய சத்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்ஸு, லிவரு, எக்கு, இதுலேருந்து கிடைக்குது. விட்டமின் B12, சைனோகோபலோமைன். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேமு. இதனுடைய டிசீஸோட டிஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா அனீமியா, ஜாயிண்டிஸ். ஸோ B12 அந்த சத்து இல்லாத காரணத்தினால வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. மீட்டு, மில்க்லேருந்து இதோட விட்டமின்ஸ் B12 கண்டென்ட் நம்ம எடுத்துக்கலாம். விட்டமின் சி, அஸ்கார்பிக் ஆசிட், ஸ்கர்வி, ஸ்வெல்லிங் ஆஃப் ஜெம்ஸ், ப்ளீடிங் ஜெம், அதாவது பார்த்தீங்கன்னா ரத்தம், எகரில் ரத்தம் வர்றது, இதெல்லாம் வந்து விட்டமின் சி குறைபாட்டினால ஏற்படுது. இது எதுலேருந்து சோர்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெமனு, ஆரஞ்சு, டொமேட்டோ, இதுலேருந்து கிடைக்குது. விட்டமின் டி, கால்சிஃபோரல், இதோட சயின்டிஃபிக் நேம். ரிக்கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க டிஃபிஷியன்சி. போன் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து குறைபாடு ஏற்படுறது வந்து டிஃபிஷியன்சி டி இல்லாதனால தான். குழந்தைக்கு ஏற்படுறது வந்து ரிக்கட்ஸு. ஆஸ்ட்ரிமலேஷியா வந்து அடல்ட்ஸ்க்கு ஏற்படுறது. இதோட சோர்ஸ் எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, லிவர் ஆயில், மில்க், எக், இதுலேருந்து கிடைக்குது. விட்டமின் இ, டோகோஃபெரல், இதோட சயின்டிஃபிக் நேம். லெஸ் ஃபெர்டிலிட்டி, இதோட இந்த விட்டமின் இ இல்லாத காரணத்தினால ஃபெர்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனுடைய சோர்ஸ் எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் வெஜிடபிள், மில்க்கு, பட்டர், இதுலேருந்து கிடைக்குது. விட்டமின் கே, ஃபைட்டோமினாடின்.
ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கிளாட்டிங் ஆஃப் பிளட், ரத்த உறைவு இல்லாமல் இருக்கிறதுனால வந்து இதோட ரத்த உறைவு இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இதோட மெயினான ஒரு டிசீஸு. இதோடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா விட்டமின் கே சாப்பிட்றதுனால வந்து இந்த இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இதை விட்டமின் கே வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இதோட சோர்ஸ் எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, சோயாபீன்ஸ், ஆயில், கிரீன் வெஜிடபிள்ஸ். சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். விட்டமின் B12 வந்து எதுலேருந்து ஃபவுண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோபால் எதுலேருந்து ஃபவுண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B12. கால்சியம் இல்லாத குறைபாடு வந்து எங்கே ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டியில். விட்டமின் டி வந்து சன்லைட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. விட்டமின் ஏ வந்து எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லிவரில் தான் ஸ்டோர் ஆகும். விட்டமின் B12ஓட சயின்டிஃபிக் நேம் வந்து சைனோகோபலாமைன். விட்டமின் B5ஓட சயின்டிஃபிக் நேம் வந்து பேண்டோதெனிக் ஆசிட். விட்டமின் B1 வந்து பெரிபெரி டிசீஸ்னால வந்து இதாகுது. பைட்டோனாடின் வந்து பிளட் கிளாட்டிங் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. விட்டமின் B3 பலிகிராலேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. 1912 வந்து ஹாப்கின்ஸ் வந்து விட்டமினை டிஸ்கவர் பண்ணாங்க. 1929 ஹாப்கின்ஸ்க்கு வந்து நோபல் அவார்ட் கிடைச்சிது. ஃபோலிக் ஆசிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான எசென்ஷியலான ஒரு நியூட்ரிஷன்ஸ். ப்ரெக்னன்ட் லேடிக்கு வந்து இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். விட்டமின் ஏ குறைபாடுனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண் பார்வை பிரச்சனையான இதெல்லாம் உருவாகுது. விட்டமின்ஸோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா போத் ஹார்மோன் அண்ட் விஷுவல் பிக்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினால் அப்படிங்கிறது தான். விட்டமின் கேவோட சயின்டிஃபிக் நேம் வந்து பைட்டோனாடின். ஹார்மோன்ஸ்க்கு ரொம்ப தேவையானது வந்து விட்டமின் பி. விட்டமின் டி தான் வந்து ஹார்மோன்ஸோட முன்னோடின்னு சொல்லப்படுது. மசில்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறது, இன்க்ரீஸ் இந்த ஃப்ரெகிலிட்டி ஆஃப் ரெட் பிளட் செல், அதாவது ரத்த குறைபாடு ஏற்படுறது, இதெல்லாம் எதுவும் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஈனோட டிஃபிஷியன்சி பிரச்சனைனால தான் ஏற்படுது. விட்டமின் ஏவோட சயின்டிஃபிக் நேம் வந்து ரெட்டினால். ஹோப் இன்னைக்கு நம்ம விட்டமின்ஸ் டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.